அருமையான கட்டுரைகளை எல்லாம் வழங்க இருக்கும் அறிஞர் பெருமக்களே, பார்வையாளர்களே, எங்கள் அன்பிற்குரிய எத்ராஜ் கல்லூரி எழிலரசி, லட்சுமி, முகிலை ராசபாண்டியன், எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம். இங்கே 4 பேர் கட்டுரை வாசிக்கிறார்கள். அவர்களை முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் நான் முன்னுரை வழங்குகிறேன். வசந்தா அமர்நாத், பேராசிரியர் வசந்தா அமர்நாத். 2வது ராணி காஞ்சனா, அவர்கள் இங்கு வரவில்லை. அப்புறம் நயினார் பலராமன். 3வது திரு ரூபி வாலண்டினா பிரான்சிஸ். இந்த 4 கட்டுரை இங்கு வழங்க இருக்கிறார்கள். முதலில் அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம் நான் சொல்ல வேண்டும், என்னுடைய கடமை. திரு நயினார் பலராமன் அவர்கள் ரொம்ப அருமையான முன்னாள் துணைவேந்தர். அவர்கள் சிறப்புக்குரிய பல சிறப்புகளை எல்லாம் உடையவர்கள், பலவேறு பரிசுகளை பெற்றவர்கள். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ கல்லூரியில அறிவியல் பல்கலைக்கழகத்திலே அவர் அருமையான துணைவேந்தராக இருந்து எல்லா அறிவியல் கருத்தரங்குகளுக்கெல்லாம் பங்கு கொண்டவர். பாரத வேளாண் அறிவியல் கழகத்தில் இயக்குநராக இருந்து பணியாற்றியவர். ஜவஹர்லால் நேரு அவார்டு என்ற ஒரு பரிசை, பெரும் பரிசை பக்ருதீன் அலி அகமத், அந்த எக்ஸ் பிரசிடென்ட் ஆக இருந்தவர், கொடுத்த அவார்டு கிடைத்தவர். ICIR குழும அவார்டையும் பெற்றவர். பாரத பாதுகாப்பு துறையின் இந்த டிஃபென்ஸ் பகுதியில கௌரவ கர்னல் போன்ற பதவிகளிலும் பட்டயங்களும் அவர்கள் நிறைய பெற்றவர்கள். அதற்கு மேலாக தமிழ் கவிதை புனைவதில் ஆர்வம் உடையவர். அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அகலிகை வெண்பாவை பற்றி அவர்கள் கட்டுரை வழங்குவார்கள். முதலாக கட்டுரை வழங்க இருப்பவர் வசந்தா அமர்நாத் அவர்கள். அவர்கள் ரொம்ப அருமையான, இப்ப எத்ராஜ் மகளிர் கல்லூரியில பேராசிரியராக இருக்கிறார். அருமையான கட்டுரைகளை எல்லாம் வழங்கியவர், எல்லா கருத்தரங்கிலும் இருப்பவர். அதிலும் மேலாக அவருடைய நூல் ஒரு ஆணித்தரமான அகப்பொருள் மரபுகளை அருமையாக எடுத்து விளக்கிய ஒரு நல்ல நூலை பல்கலைக்கழகம் வழியாக அவர் வெளியிட்டவர். அகப்பொருள் மரபுகள், காலந்தோறும் அகப்பொருள் மரபு எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை சங்க இலக்கியத்தில திணைத்துறை விளக்கம் வழியாக மிக அழகாக எழுதியவர். அதே போல அது காலந்தோறும் வருகிற பொழுது பக்தி இலக்கிய அகப்பொருள் மரபு அது எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதையும் பக்தி காலம் திருக்கோவையார் முதல் கொண்டு அவர்கள் அதை நல்ல விளக்கி பிற்காலம் வரைக்கும் அழகாக சொல்லி நமக்கு அகப்பொருள் இலக்கண இலக்கியங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பதை சான்று காட்டி ஒரு பெரிய ஆய்வாக நமக்கு தந்தார். எல்லா ஆய்வு நூல்களையும் பல்கலைக்கழகம் ஒன்று வெளியிடாது. சில ஆய்வு நூல்களைத்தான் பல்கலைக்கழகம் வெளியிடும். அதுவும் தேர்ந்தெடுத்து நன்கு 3 குழுவிடம் கொடுத்து அதை சரியாக இருக்கிறதா என்று தேர்வு செய்துதான் அதை வெளியிடுவார்கள். அந்த நிலையிலே அவர்களுடைய அகப்பொருள் இலக்கண மரபுகள் ரொம்ப அருமையான நூல். எல்லாரும் ஆராய்ச்சியாளர்கள், சங்க இலக்கிய ஆராய்ச்சியாளர்கள் அதை தொடாமல் இருக்க முடியாத அளவுக்கு செவ்வையாக செய்தவர்கள். அதை நான் நன்கு படித்தவள் என்கிற நிலையிலே, நான் அதை உணர்ந்தவள் என்கிற நிலையிலே நான் சொல்லுகிறேன். அத்தகைய பெருமைக்குரியவர் தான் நம்முடைய வசந்தாள் அவர்கள். நிறைய நூல்கள் அவர்கள் வசந்தாள் அவர்கள். அடுத்து 3ஆம் நபர் ராணி காஞ்சனா. இங்க வந்திருந்தால் வரலாம். வந்திருக்கிறீங்களா? சரி, வாங்க. ரூபி வாலண்டினா பிரான்சிஸ், பேராசிரியர், இலங்கையை சேர்ந்தவர். அற்புதமான கட்டுரைகளையும் சிறந்த ஆய்வு நூல்களையும் அவர்கள் ஆய்வு கட்டுரைகளையும் நமக்கு தந்தவர். இலங்கையிலே நான் சிலப்பதிகார கருத்தரங்குக்கு போன போது ரொம்ப அழகான ஒரு தலைப்பில நமக்கு தந்தார்கள். நல்ல ஈழத்தில் அவர்கள் ஒரு சிறந்த மொழித்துறை தலைவராக கிழக்கு பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி வருகிறார். 18 ஆண்டுகள் மொழித்துறை தலைவராக பணியாற்றுகிறார். நாட்டாரியலில் நல்ல ஆய்வு செய்தவர். யாழ் பல்கலைக்கழகத்தில் இவர்கள் இருந்து நல்ல தங்களுடைய கல்வியெல்லாம் தொடர்ந்து செய்து படித்து முடித்தவர்.
மாதவி பற்றிய ஒரு கட்டுரையை சிலப்பதிகார கருத்தரங்கிலே நமக்கு தந்தவர். அவர் கொடுக்கிற அந்த அவருடைய தலைப்பு என்ன என்று சொன்னார், யாகப்பர் ஈழத்தின் முதல் அம்மானை என்றார். ஈழத்தின் முதல் அம்மானை உங்களுடைய தலைப்பு, நம்முடைய அந்த நிகழ்ச்சி நிரல் தலைப்பிலே முதல் அம்மானை என்று இருக்கிறது. ஆனால் அவருடைய தலைப்பு ஈழத்தில் என்பதை நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு அம்மானை எல்லாம் நமக்கு வழி வழியாக வந்து தமிழ்நாட்டு அம்மானை நிலையில அம்மானை என்ற ஒரு நூல் கூட வந்திருக்கிறது. 1972 கேரள பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிறது ஒரு ஆய்வு நூல். சங்க காலத்தில் அதனுடைய கழங்கு நிலையிலே அவர் கழங்கு கழற்சி நம்ம சுட்டி பிடித்தல் இதையெல்லாம் சொல்லுவோமே, அந்த அடிப்படையில அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த அம்மானை என்பது, அம்மானையில விளையாட்டு என்பது வேறு, அம்மானை இலக்கிய வடிவம் என்பது வேறு. இந்த கும்மி என்று நம்ம சொல்லுவோம், கும்மி அடிங்கடி என்று நம்ம சொல்லக்கூடியது அது வந்து ஒரு விளையாட்டு, அது அது நம்ம நிகழ்ச்சி காட்டுவோம். ஆனா நிறைய ஒரு 30க்கு மேற்பட்ட கும்மியை நான் அந்த ஆவண காப்பகத்தில் கண்டுபிடித்தேன். பரிணைய கும்மி, ஆண்டாள் பரிணைய கும்மி, பாரிஜாத கும்மி, வழிநடை கும்மி, இப்படி நிறைய கும்மிகள். அதெல்லாம் வந்து இலக்கிய வடிவம். ஆக இலக்கிய வடிவத்தில் இருக்கக்கூடிய கும்மி என்பது வேறு, இந்த விளையாட்டு வடிவத்தில் இருக்கக்கூடிய. ஆனால் இவர்கள் அம்மானை, அதே போல அம்மானையும் இலக்கிய வடிவம் வேறு, அந்த கும்மி விளையாட்டு என்பது வேறு. இங்கே அவர்கள் விளையாட்டு அம்மானை என்ற விளையாட்டை அவர்கள் தரவில்லை, அம்மானை என்ற இலக்கிய வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிறித்துவ இலக்கியத்தை முதலில் எங்கே அது தோன்றியது என்பது, ஈழத்தில் எங்கே தோன்றியது, அது யாகப்பர், அர்ச்சு யாகப்பர், அதாவது தூதர் யாகப்பர் என்கிற நிலையில் அவர் எழுதியது. அதை எடுத்து அருமையாக அலசி அவர் கட்டுரையாக நமக்கு வழங்க இருக்கிறார். ஆகையால் அவர்களையும் இந்த அரங்கு வருக வருக என்று வரவேற்கிறது. அவர்கள், நீங்கள் இப்பொழுது வந்ததுனாலே உங்களை பற்றி எனக்கு தெரிந்து கொள்ள, மூவரை பற்றியும் நான் எழுதி வைத்துக் கொண்டேன். அதனால உங்களை பற்றி நீங்களே விளக்கம் நான் உட்கார்ந்து உங்களிடம் கேட்டு பிறகு சொல்லிக் கொள்கிறேன். ஆக இத்தனை பெருமக்கள் இங்கே அருமையான கருத்துக்களை எல்லாம் வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் நம்ம கூட்டம் குறைவு என்பதை நான் சொல்ல மாட்டேன் எப்போது. ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் சிறந்தவர்கள். அங்கே சந்திரிகா வந்திருக்கிறார்கள். இங்கே ஐயா காலையிலேயே இந்த ஐயா வந்து கேட்டு வந்து போலாம் நக்கனையார் அரங்கு எங்கே என்பதை. ஐயா என்ன செய்றீங்கன்னு தெரியல எனக்கு. அதே போல எத்ராஜ் கல்லூரி ஆசிரியர் பெருமக்கள் வந்திருக்கிறார். எங்கள் முகிலை அன்புக்குரிய தினமலருடைய நூல்களை எல்லாம் பார்க்காமல் அவர் கை எழுதாமல் இருக்காது, அவர் வந்திருக்கிறார். சரி, இனி ஒரு சில நேரங்களில் என்னுடைய சிற்றிலக்கியத்தை பற்றிய ஒரு சில குறிப்பிட்ட செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு அரங்காளர்களை நான் வாசிக்க அழைக்கிறேன். அல்லது கருத்தை சுருக்கமாக சொன்னால் கூட போதும் என்பது. இங்கே இந்த பொருள்மை என்ன என்று சொன்னால் சிற்றிலக்கியம். தொடர்ந்து நான் பார்க்கிற பொழுது சிற்றிலக்கிய கூறு என்கிற பொழுது நாம தொடர்ந்து சங்ககால முதல் அதனுடைய கூறுகளை பார்க்கிறோம். அடுத்த நிலையில நாம் மன்னரை பாடிய ஒரு காலகட்டம் இருந்தது. புலவர்கள் அவனை அவர் பாடியது என்பது. பிறகு அறநூல்களை மட்டுமே, அறத்தை மட்டுமே பாடிய காலம் இருந்தது. அரசரை அப்புறம் பிறகு குடிமக்களை பாடிய நிலை என்பது சிலப்பதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்புறம் கதை சொல்லும் காலமாகவும் கதை கேட்கும் காலமாகவும் இருந்தது. அடுத்த ஒரு காலகட்டங்களிலே பக்தி இலக்கிய கருப்பொருள்களை நாம பார்க்கிறோம்.